Hi friends, welcome to Sala Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ். நம்பர் சிஸ்டத்தில் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இன்னைக்கு பார்ட் 2ல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸை வச்சு ஸோ நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா 2n இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா n × n+1 ஃபார்முலா. இப்போ இதே ஸ்கொயர்ல கேக்குறாங்கன்னு வெச்சுங்க, sum of square of n even numbers அப்படினு கேட்டாங்க அப்படினா n+1 * 2n * 2n + 1/3. இப்போ இதே கியூப்ல கேக்குறாங்க அப்படினா 2³ + 4³ + 6³ எக்ஸெட்ரா அப்படினு கேட்டாங்க அப்படினா சோ 2n² * என்னது n+1 ஹோல் ஸ்கொயர். சோ இதான் நம்ம ஃபார்முலா, அதாவது ஈவன் நம்பர்ஸோட ஃபார்முலா. இப்போ இதுல எந்த மாதிரி மாடல்ல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படினு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the sum of first 18 even numbers அப்படினு கேட்டிருக்காங்க. சோ அதாவது முதல் 18 இரட்டைப்படை எண்களின் என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் காண்க அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல அவங்களே கொடுத்துட்டாங்க எத்தனை நம்பர்ஸ் அப்படின்றது. எத்தனை நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, 18 ஈவன் நம்பர்ஸ்னு. அப்ப இதுல என்னோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போறோம், 18. இப்போ இதுல என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்க போறோம், நம்ம 18. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n * n+1 அப்ப 18 * n+1 னா என்ன கிடைக்கும், 19. இப்போ 18 ஐயும் 19 ஐயும் மல்டிப்ளை பண்ணானா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது 18 * 19. இப்போ 9 8s are 72, 7 1 9 is 9, 1 8 is 8. இப்போ 9 + 8 17 + 7 24 plus carry 2 1 * 1 1 + 2 3. இப்போ இதல மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், 342 அப்படினு கிடைக்கும். சோ 2 டிஜிட் நம்பரை ஒரே ஸ்டெப்ல எப்படி மல்டிப்ளை பண்ணன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல இது பண்ணியிருக்கோம், ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ 18 × 19 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 342. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 342 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்னோட வேல்யூ நம்ம டேரெக்டாக என்ன எடுத்துக்கிட்டோம், 18. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 18 ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால டேரெக்டாக n = 18 எடுத்துட்டோம். ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா 18 × 19 போட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்துடும். இப்போ இதுல செகண்ட் क्वेश्चन பாருங்க. 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா. இப்போ நமக்கு ஈவன் நம்பர் அப்படினாலே ஸ்டார்டிங் நம்பர் 2 ல ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். ஏற்கனவே பார்த்தல நம்ம நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், ஸ்டார்டிங் நம்பர் 1 ல ஆரம்பிக்கும். சோ அப்ப ஈவன் நம்பர் அப்படினா ஸ்டார்டிங்ல 2 ல ஆரம்பிக்குதான்னு பாருங்க. இப்போ 2 ல ஆரம்பிக்குது, கடைசில எதுல முடியுது, 20 ல முடியுது. இப்போ நம்ம மறந்துட்டு எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படினா இங்க n = நம்ம என்ன எடுத்துக்குவோம், 20 அப்படினு எடுத்துக்குவோம். இது தப்பு. n = நம்ம என்ன எடுக்க கூடாது, 20 அப்படின்னு எடுக்க கூடாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் மிஸ் ஆயிட்டே வரும். 2 க்கு அப்புறம் 3 இருக்காது, 4 க்கு அப்புறம் 5 இருக்காது, எக்ஸெட்ரா. ஒன்லி ஈவன் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்ப இதுல இருக்கிற 2 ல இருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டர்ம்ஸ், அதாவது 2 ல இருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர் வந்து 20 வராது. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. ஈவன் நம்பர்ல இருக்குது அப்படின்னா நம்ம 2n = 20 எடுத்துங்க. ஏன்னா லாஸ்ட்ல முடியிறது 2n, அதாவது ஈவன் நம்பர்ல இருக்கும். இப்போ ஈவன் நம்பர்னா 2n = 20 எடுத்தீங்கன்னா n = என்ன வந்துரும், 2 ஐயும் 20 ஐயும் கேன்சல் பண்ணினா 10 2s are 20 ஆம். அப்ப n = என்ன வந்துரும், 10 ன்னு வந்துரும். அப்ப நம்ம n = என்னன்னா எடுக்கணும், 10 அப்படினு எடுக்கணும். அப்ப என்னோட வேல்யூ 10 ன்னு வரும். அப்ப இங்க இருக்கிற 20ன்றதை நம்ம எடுக்க கூடாது. இப்ப கவனிங்க, n = 10 ன்னு வந்துருச்சா. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, 10 × 11 n × n+1 ஆம். இப்ப 10 × 11 அப்படினு வந்துரும். இப்ப 10 ஐயும் 11 ஐயும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைச்சிரும், 110 ன்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிரும், 110. இப்போ இதே மாதிரி தேர்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ தேர்ட் क्वेश्चनல பாத்தீங்கன்னா 12 + 14 + 16 + எக்ஸெட்ரா + 14 இருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு எதுல ஆரம்பிக்கல, 2 ல ஆரம்பிக்கல. ஆக்சுவலா நமக்கு எப்படி ஆரம்பிக்கணும், ஃபார்முலா 2 + 4 + ன்னு ஆரம்பிக்கணும். அப்ப எனக்கு இதுல உள்ளது எனக்கு 2 ல இருந்து ஆரம்பிக்கல. இப்போ இருந்துச்சு அப்படினா நல்லா கவனிச்சீங்க. இங்க என்ன லாஸ்ட் நம்பர் பாருங்க. லாஸ்ட் நம்பர் என்னது, 40 ஆம். அப்ப 2n = 40 எடுத்தீங்கன்னா n = 2 ஐயும் 40 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 20 ஆம். அப்ப n = 20. நல்லா கவனிச்சீங்க, இது ஒரு n வேல்யூ. இப்போ எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எதுல ஆரம்பிக்குது, 12. இப்போ 12 க்கு முன்னாடி நம்பர் பாத்தீங்கன்னா 12 க்கு முன்னாடி நம்பர் ஈவன் நம்பர் தான் பார்க்கணும். 12 க்கு முன்னாடி 11 அப்படினு எடுத்துக்க கூடாது. 12 க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர், 12 க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்னது, 10. அப்ப 2n = 10 ன்னு எடுப்போம். இப்ப n = 2 ஐயும் 10 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5. இப்ப n ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும், 5. நல்லா கவனிச்சீங்க.
ஸ்டார்டிங் நம்பர் 2ல இருந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இங்க எதுல முடியுதுன்னு பாருங்க. இத 2n = 40 எடுத்தீங்கன்னா n = 20 ன்னு வந்துரும். இதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் 12க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் 10. அப்ப 2n = 10 னா n = 5. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல இருந்து இத மைனஸ் பண்ணோம்னா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இங்க 20 ஆம். இப்போ ஃபார்முலா என்ன எழுதுவோம்? 20 × 21 அதாவது n × n + 1 மைனஸ் இங்க உள்ளது 5 × 5 + 1 என்னது 6. அவ்வளவுதான். இப்போ 20 ஐயும் 21 ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 ஐயும் நம்ம எதையும் மல்டிப்ளை பண்ணனும்? 21 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 1 2 is 2. இப்போ இங்க 2 2 2s are 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 420 ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்க உள்ளது 30. இப்போ 420 ல இருந்து 30 ஐ மைனஸ் பண்ணீங்கன்னா 319 கிடைக்கும். சோ நமக்கு third क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 319 கிடைக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சு அப்படினா 2 + 4 + 6 + etc. லாஸ்ட்ல உள்ளது 40 ன்னு எழுதுவோம். மைனஸ் என்ன பண்ணுவோம்? அகைன் 2 + 4 + 6 etc. இதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்னது? 10 ன்னு எழுதுவோம். சோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி நம்பர் 11 ன்னு எழுதிடுவோம். சோ அந்த மாதிரி எழுத கூடாது. ஈவன் நம்பர்ல இருந்துச்சு அப்படினா இதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் தான் பார்க்கணும். அப்ப இதுல 2n வேல்யூ 40, இதுல 2n வேல்யூ 10. அப்ப நம்ம இந்த ஸ்டெப் நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டெப் எழுதாமயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. இத 2n = எழுதி என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் பாருங்க. இதுல என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா டைரக்ட்டா நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, இங்க 4th ப்ராப்ளத்தை கவனிங்க. 2² + 4² + 6² + etc. நமக்கு என்ன இருக்கு? 16². இப்போ நமக்கு எதுல ஆரம்பிக்குது? 2 ல ஆரம்பிக்குதா? இப்போ ஈவன் நம்பர்ல 2 4 6 அப்படினு இருக்கு. கடைசியா எதுல முடிஞ்சிருக்கு? 16² ல முடிஞ்சிருக்கு. இப்போ இதுல நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கடைசியா எதுல முடியுது? 16 ல முடியுதா? இப்போ இதுல 2n = என்னன்னு எடுத்துக்கணும் நம்ம? 16. சோ அதாவது 2n = 16 அப்படினா n = 2 ஐயும் 16 ஐயும் கேன்சல் பண்ணினா 8. இப்போ என்னோட வேல்யூ 8. சோ நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படினா நேச்சுரல் நம்பர்ல போற மாதிரியே கடைசி நம்பர் என்ன இருக்கோ அதை n ன்னு எடுத்துக்குவோம் நம்ம. சோ அப்ப ஈவன் நம்பர்ல இருந்துச்சு அப்படினா இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது கடைசில வர்றது 2n அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. இத 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு n ஓட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படினா நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? n + 1 2n 2n + 1 என்ன பார்த்திருப்போம்? 3. இப்போ எனக்கு என்னோட வேல்யூ 8 அப்படினு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 8 அப்படினா 8 ஓட 1 ஆட் பண்ணனும். அப்ப 9 * 2n அப்படினா இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 * 8 என்னது? 16 * 17 2n + 1 by என்னது? 3. சோ அதாவது என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதோட 1 ஆட் பண்ணுங்க. இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 வரும். இதோட 1 ஆட் பண்ணுங்க 17 by என்ன வந்துரும்? 3. இப்போ இத கேன்சல் பண்ணுங்க. எதை கேன்சல் பண்ணலாம் நம்ம? 3 ஐயும் 9 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 3s are என்ன கிடைக்கும் நமக்கு? 9. இப்போ இத மல்டிப்ளை பண்ணனும். 3 * 16 3 * 6 18 1 1 3 3 + 1 4. இப்போ 48 * நமக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். இப்போ 48 ஐயும் 17 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். இப்போ 48 ஐயும் 17 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 1 8. சோ இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 816. இப்போ 4th क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? 816. இப்போ இதே மாதிரி 5th क्वेश्चन பாருங்களேன். இப்போ 5th क्वेश्चनல நமக்கு என்ன இருக்கு? ஸ்டார்டிங்ல 10² ன்னு ஆரம்பிக்குது. கடைசில 20². இப்போ 10க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 12க்கு அப்புறம் 14. சோ அப்ப கண்டினியூட்டியா இருக்குது. பட் ஆனா ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல எதுல ஆரம்பிக்கணும்? நமக்கு 2 ல ஆரம்பிக்கணும். பட் ஆனா 2 ல ஆரம்பிக்காம 10 ல ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட்ல என்ன இருக்கு? 20 ஆம். இப்போ 2n = 20 ன்னு எடுத்தீங்கன்னா n = என்ன கிடைச்சிரும்? 10. இத கேன்சல் பண்ணீங்கன்னா 10 2s are 20 ன்னு கிடைச்சிரும். இப்போ இதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 10 ஆம். இப்போ 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்க்கணும். 10க்கு முன்னாடி என்ன நம்பர் பார்க்கணும்? ஈவன் நம்பர். 10க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்னது? 2n = 8. அப்ப இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா n = என்ன கிடைச்சிரும்? 4 2s are 8. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல இருந்து நம்ம மைனஸ் பண்ணனும். அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஃபார்முலா என்னது? ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படினா n + 1 2n 2n + 1 by 3 ஆம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் n ஓட வேல்யூ 10. இப்போ 10 + 1 என்னது? 11 * 2n அப்படினா 2 * 10 20 * 2n + 1 அப்படினா என்ன வந்துரும்? இதோட 1 ஆட் பண்ணீங்கன்னா 21 by 3 மைனஸ்
இங்க என்னோட வேல்யூ என்னது 4. இப்போ 4 ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா 5 into 2 4s are 8. இதோட 1 ஆட் பண்ணீங்கன்னா 9 by என்ன வந்துரும் 3. அவ்வளவுதான். இப்போ இத கேன்சல் பண்ணுங்க. இப்போ 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 ஐயும் 21 ஐயும் கேன்சல் பண்ணா 7 3s are 21 வரும். 3 ஐயும் 9 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 3s are 9. இப்போ இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சோ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 11 into 20 into 7 எவ்வளவு கிடைச்சிரும்? 140. 2 7s are 14 வரும். இத மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இங்க உள்ளது 8 5s are என்னது? 40 into இங்க உள்ளது 3. 8 5s are 40 into 3. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இப்ப 11 ஐயும் 140 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1540 வரும். மைனஸ் 40 ஐயும் 3 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 4s are 12 120 வரும். இப்போ இத மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 4 minus 2 2 5 minus 1 4. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1420 கிடைக்கும். இப்போ 5th क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா 1420 கிடைக்கும். இப்போ இதே மாதிரி 6th क्वेश्चन பாருங்களேன். 6th क्वेश्चनல கியூப்ல எடுத்துறோம். 2 cube plus 4 cube plus 6 cube plus etc 14 cube. இப்போ இது வந்து ஸ்கொயர்ல பார்த்தோம். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் எதுல ஆரம்பிச்சிருக்கு? 2 ல ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி கடைசியா எதுல முடிஞ்சிருக்கு? 14 ல முடிஞ்சிருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன எடுப்போம்? 2n equal to 14 எடுப்போமா? கடைசில எதுல முடிஞ்சிருக்கு? 14 ல. அப்ப n equal to சோ இத கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2s are 14 வரும். அப்ப n ஓட வேல்யூ 7 வந்துரும். n equal to 14 எடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 2 ல ஆரம்பிக்கணும். 2 ல ஆரம்பிக்காம இந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்படிச்சுனா லாஸ்ட்ல என்ன இருக்கோ இத எடுத்துங்க 2n. ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரோட முன்னாடி நம்பர் எடுத்து n கண்டுபிடிங்க. ரெண்டுலயும் இதுல இருந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 2 ல ஆரம்பிச்சிருக்காம். கடைசில 14 ல முடிஞ்சிருக்கு. அப்ப டைரக்ட்டா n equal to 7 எடுத்துங்க. இப்போ கியூப்ல இருந்துச்சுனா நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2n² into n plus 1 whole square. இப்போ n ஓட வேல்யூ 7. இப்போ 7 இங்க நாம என்ன எடுத்துக்கலாம்? 2 into n ஓட வேல்யூ 7. அப்ப 2 into 7 square into n plus 1 n ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா 8 square அப்படினு வந்துரும். ஈக்குவல் டு இத சிம்பிளிஃபை பண்ணனும். இப்போ 2 into 7 square எவ்வளவு? 49 into 8 square எவ்வளவு? 64. இப்போ 2 into 49 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into 9 18 carry 1 2 4s are 8 plus 1 9 98 into என்ன கிடைக்கும்? 64. இப்போ 98 ஐயும் எதை மல்டிப்ளை பண்ணனும்? நம்ம 64 ஐ மல்டிப்ளை பண்ணனும். இப்போ 98 ஐயும் 64 ஐ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 32 3 7 6. சோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6272 அப்படினு கிடைக்கும். 6th क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6272 அப்படினு கிடைக்கும். இந்த மாடல் பாத்தீங்க அப்படினா நம்ம எதுல எடுத்துப்போம்? நம்ம ஈவன் நம்பர்ஸ்ல நம்ம எடுத்துப்போம். இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினா ஆட் நம்பர்ஸ்ல இதே மாதிரி நம்ம ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்னன்னு பார்ப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணிடுங்க. சோ நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படினா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.